இது மேல உங்க கையை வைங்க. ஒரு நிமிஷம். உன்னோட கையில ரத்த கரை இருக்கு. அந்த கரையை உன்னால துடைக்க முடியாது. யுவர் ஆனர், பாத்தீங்களா அவந்திகாவோட போலி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்? இது மேல உங்க கையை வைங்க. இப்ப எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு தான் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. பயமா இருக்கா? இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீ அவந்திகால இருந்து சிமோனிகாவா மாறிடுவியா? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடு. இது மேல கை வைங்க மேடம். இப்போ அந்த கையை வைங்க மேடம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் யுவர் ஆனர். மை லார்ட், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் காரனோட ஆத்தென்டிசிட்டி என்ன? இவர் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் எக்ஸ்பர்ட் இல்ல. ஒருவேளை மிஸ்ஸஸ் பிரக்யா இவரை ஹையர் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மேட்ச் பண்ண வைக்கலாம் இல்லையா? அதனால இவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்ஸை வச்சு ஒரு குற்றவாளியை ரிலீஸ் பண்ண கூடாது. ஒருவேளை மிஸ்டர் அபிஷேக் மீதி இருக்கிற சாட்சிகளை கூட மேனிபுலேட் பண்ணலாம். மை லார்ட், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் 100% மேட்ச் ஆகுது. பாத்தீங்களா மை லார்ட், நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. நிறைய நடந்துச்சு, ஆனா நீங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. ஒருவேளை இந்த அவந்திகாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சிமோனிகாவோட மேட்ச் ஆகுதுன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யாரோடது? அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்தது. அப்படின்னா யாரோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மாத்திருக்காங்க. ஆனா நீங்க அத பத்தி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட இன்னொரு ப்ரூஃப் இருக்கு. பிரபா, யுவர் ஆனர், இது சிமோனிகாவோட கன்ஃபெஷன். இதுல இவதான் சிமோனிகான்னு இவளே ஒத்துக்கிட்டா. இதை டிவியில் கனெக்ட் பண்ணுங்க. சிமோனிகா, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப மோசமானவளா இருக்க. நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணேன். என்னாலதான் நீ தப்பிச்ச. ஆனா போலீஸ் என்ன பிடிச்சதும் நீ சைடு வாங்கிட்டல. நானே கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து வந்தேன். நீ ஒரு தடவை கூட என்ன பெயில் எடுக்க ட்ரை பண்ணவே இல்ல. நான் சொல்றது ஏய், நீ எதுவும் பேசாத. நீ என்னடானா இங்க வெளிய ஜாலியா வாழ்ந்துனுங்கற. உன்னை நான் விட மாட்டேன்டே. இரு. நீ கோவப்படாம நான் சொல்றத கவனமா கேளு. கொஞ்ச நாளைக்கு என்ன இப்படி அவந்திகாவா இருக்க விடு. நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த அபிஷேக ஜெயில தள்ளிடுறேன். அப்புறம் என்னோட பழிய நான் தீர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ எந்த இடத்துல எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன். நான் நிச்சயமா உன்னை காப்பாத்துவேன். ஐ ப்ராமிஸ். யுவர் ஆனர், இவளை பத்தின உண்மையை வெளியில கொண்டு வரதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போனேன். இன்ஸ்பெக்டர் வீர் பிரதாப்ப போய் பார்த்தேன். இவதான் சிமோனிகாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு அவர் ஹெல்ப் தேவைப்பட்டது. இவ போட்ட நாடகத்தை எல்லாம் முடிக்கணும்னு நினைச்சேன். இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவர் நிரபராதின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். சங்கரை 2-3 மணி நேரத்துக்கு வெளியில விடுறது பெரிய ரிஸ்க் தான். ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. பட் ஐ அம் ஷூர் அவன் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா சிமோனிகா அவனுக்கும் துரோகம் பண்ணிருக்கா.
என்ன உண்மைக்கு துணையா இருப்பியா இல்ல அந்த சிமோனிக்காவுக்கு துணையா இருப்பியா? இதை பாருங்க இன்ஸ்பெக்டர், எனக்கும் ஈவு இறக்கம் இருக்கு. அதனால தான் நான் இங்க வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ நான் நிச்சயம் உண்மைக்கு தான் துணையா இருப்பேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சார் இவ போய் சொல்றா. அந்த பொண்ணு நான் இல்ல, அது அது சிமானிகா. இந்த பொண்ணு கோர்ட்டை ஏமாத்தி போய் சொல்லணும்னு நினைச்சிட்டு ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு தெரியும்ல நீ சிமோனிக்காவா இல்ல அவந்திகாவா? தெரியும். நான் அவந்திகா தான். ரிலாக்ஸ். இப்பவே தெரியும் நீ சிமோனிகாவா இல்ல அவந்திகாவான்னு. யுவர் ஆனர், இவதான் சிமோனிகாங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட கடைசி ஆதாரம் இருக்கு. இதையும் டிவியில் கனெக்ட் பண்ணுங்க. நீ 7 நாளா எதை கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ அதை 7 செகண்ட்ல நான் உனக்கு சொல்றேன். நான் தான் சிமோனிகா. நான் உன்னை விட மாட்டேன். உன்னை நான் இங்கேயே கொன்னுடுவேன். நான் சிமோனிகா தான். சிமோனிகா, ஆர்டர், ஆர்டர். அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. நான் உன்னை பழி வாங்க தான் இங்க வந்திருக்கேன். உன்னை சும்மா விட மாட்டேன். கையெடு. I will kill you. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மிஸ்ஸஸ் பிரக்யா கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண ப்ரூஃப் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிடுச்சு. சிமோனிகா உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அவங்க தன்னுடைய சுயலாபத்துக்காக இந்த கேஸ்ல மிஸ்டர் அபிஷேக்க மாட்டி விட்டுருக்காங்க. இந்த கோர்ட் மிஸ்டர் அபிஷேக்க குற்றமற்றவர்னு முடிவு செஞ்சு அவரை விடுதலை செய்து அவரை மரியாதையா நடத்தணும்னு இந்த கோர்ட் காவல்துறைக்கு உத்தரவிடுது. அபி, அண்ணி, உண்மையிலேயே பிரக்யா அசத்திட்டா. நான் அப்பவே சொன்னேன்ல, என்னோட பிரக்யா நிச்சயமா அவளோட அபிய காப்பாத்திடுவான்னு. சொன்னதை செஞ்சு காட்டிட்டா பாத்தியா? அவ சாதிச்சுட்டாப்பா. ஏப்பா ஸ்வீட் எங்கப்பா? முதல்ல இவனுக்கு முழுமையா ஆசீர்வாதம் பண்ணுங்க. வீட்டுக்கு போய் நல்லா ஸ்வீட் சாப்பிடலாம். என் பசங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். என்ன பாட்டி, அதே ஆசீர்வாதமா? சந்தோஷமா இருந்தா கண்ணு வைக்கதானே செய்வாங்க. ஏன்னா இவ்வளவு அருமையான ஜோடியாச்சே. கரெக்டா சொன்ன. சொல்லும் போது உயிர் வாடும் போராட்டம் நீ பார்க்கும் போதே மடையாவே நன்பில் கண்ணீர் ஒளியாவே என்னாவே தோழி வெந்த மண்ணா
போதும் போதும் பாட்டி, வனவாசம் முடிச்சிட்டா வரேன் நானு. எங்க மனசை கேளு. நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் மாதிரி இருந்துச்சு. நான் ஆரத்தி எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கெட்டது எல்லாமே வீட்டுக்கு வெளியவே இருக்கணும், உள்ள வரவே கூடாது. கடவுளோட கருணையும் ஆசீர்வாதமும் எப்பவும் உங்க கூட இருக்கணும்ப்பா. இப்போவது உள்ள வரலாமா? பாட்டி கையால ஸ்வீட் சாப்பிடணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இருந்தா வா, இல்லைன்னா இப்படியே இங்கேயே நின்னுகிட்டே இரு. ஐயோ பாட்டி, ஹலோ, போதும் போதும், ஜெயில இருந்து வந்தது நானு. அப்படியா? ஜெயில இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தது இவதான். ஆ, இத பாரு, உங்க 2 பேரோட உறவை மேல இருக்கிறவன் எழுதி அனுப்பிட்டான். நீங்க 2 பேரும் என்னைக்கும் பிரியவே மாட்டீங்க. ஆமா, உன்னை அனுப்பும் போதே கடவுள் பிரக்யாவை உனக்கு பாடி கார்டா அமைச்சிருக்காரு. உன் மேல ஒரு கீறல் கூட விழறதுக்கு இவ விட மாட்டா. அதனால இவ இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கெடுதலுமே நடக்காது. இந்த விஷயத்த நானும் ஒத்துக்கிறேன். என்ன அப்பாடா, தேங்க் காட் உன் முகத்துல சிரிப்பு வந்துச்சு. அங்க கோர்ட்டுக்கு வெளியில இவன் எப்படி முகத்தை வச்சிருந்தான்ல, அழுதழுது என் டிஷர்ட் கரை அடிச்சு பாரு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டான். டேய், டயலாக் எல்லாம் சொல்லி சாவடிக்காத. டன் டடா. டேய், போதும் விடுறா, தாங்கல. வாங்க வாங்க வாங்க, சென்டிமெண்ட் எல்லாம் போதும். நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்க்கு ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட, எனக்கு 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 ஒண்ணு. எல்லாரும் அலையறீங்கப்பா. ஜெயில இருந்து வந்தது நானு, எனக்கு ஒன்னே ஒன்னா. ஓகே, ஆக்சுவலா எல்லாருமே நாள் சூரியனால ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் இவளோட தான் ஆரம்பிக்குது. இந்தா சாப்பிடு, நான் ஊட்டி விடுறேன்ல, நீ வாயை திற. பிரக்யா, சாப்பிடுமா, சாப்பிடு. என் அபி உனக்கு எவ்வளவு அன்பா ஊட்டி விட்டுட்டு இருக்கான். என்ன கொடுமை பாட்டி இது, எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல. சாப்பிட்டது இல்லாம குத்துறா பாட்டி. என் வீட்டுக்காரும் இப்படி குத்திக்கிட்டே இருந்தாரு வை, நானும் டெய்லி இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். வாங்க, எல்லாரும் வந்து உட்காருங்க. வாங்க. அப்பாடா, கடவுளுக்கு நம்ம மேல நிறைய கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பிரக்யா மாதிரி மருமக கிடைச்சிருக்கா. அபிய வெளியே கொண்டு வர அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டா. அவ மட்டும் தனியா கிளம்பி போயிடுவா. தனியா எங்க போன? எல்லாத்துக்கும் கூட பிரபா வந்தான். ஒருவேளை நான் கூட வரலன்னு வைங்களேன், இந்த ராக் ஸ்டார் என்ன சாவடிச்சிருப்பான். 1 செகண்ட். உனக்கு அந்த சிமோனிகா அவந்திகா இல்லைங்கிற விஷயம் எப்ப தெரிஞ்சது? ஏன்னா நீ தானே என்கிட்ட வந்து அவ அவந்திகான்னு சொன்ன இல்லையா? அது த்ரிஷா இவ. ஓ இந்த விஷயத்தை என்கிட்ட த்ரிஷா நீ தானே வந்து சொன்ன. ஆனா அக்கா, பெங்களூர்ல இருந்து டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவ அவந்திகான்னு உங்ககிட்ட சொன்னார்ல, ஆனா அவ சிமோனிகான்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பிரபா எனக்கு ஃபோன் பண்ணப்ப எனக்கு செகண்ட் கால்ல அவந்திகா ஃபோன் பண்ணிட்டு இருந்தா. என் கூட அவ டீல் பேசினப்பவே அவதான் சிமோனிகான்னு எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. எனக்கு அபிஷேக்கோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அசெட்ஸும் வேணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பண பேராசை இருக்கலாம், ஆனா பணத்துக்காக தன் வாழ்க்கையவே இப்படி ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஆனா அதை நான் அவகிட்ட சொல்லக்கூடாதுல்ல. ஒருவேளை அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்ததுன்னா அவ கோர்ட்டுக்கு வரதுக்கே தயாரா இருக்க மாட்டா. வேற ஏதாவது புது பிளான் கூட போட்டிருக்கலாம். அதனால அவதான் சிமோனிகாங்கிற விஷயம் எனக்கும் பிரபாக்கும் மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? இந்த வீட்டோட லட்சுமின்னு சொல்றதா, இல்ல அபியோட சாவித்திரின்னு சொல்றதா? இவள ரெண்டுமே சொல்லலாம். இங்க இருந்து லட்சுமிய போக விடல, சாவித்திரியா இருந்து அபிய காப்பாத்திட்டா. ஆமா பிரக்யா, இங்க பாருங்க பாட்டி, இது ரொம்ப தப்பு. நீங்க என்ன மறந்துட்டீங்க, என்னையும் கழிப்பிடுங்க. சரி சரி, நீ வாமா, வா வா வா. த்ரிஷா, 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 என்னாச்சுமா? த்ரிஷா, பிரபா நீ ரூமுக்கு கூட்டிட்டு போன, டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். பிரக்யா, என்னாச்சு? என்னாச்சுமா பிரக்யா? எல்லாமே உன்னாலதான் நடந்திருக்கு பிரபா. பிரக்யா, நான் என்ன பண்ண? நீ பேசாத.
நீ எதுவும் பேசக்கூடாது. நான் பேசுவேன், நீ அதை தான் கேட்கணும். இன்னையில இருந்து நீ எல்லாத்தையுமே மாத்திக்கணும். உன்னோட பிஹேவியர், உன்னோட டைம், உன்னோட ஷெட்யூல் எல்லாமே த்ரிஷா சொல்ற மாதிரி தான் இருக்கணும். பட் என்னாச்சு பிரக்யா? நான் பிரபா கூட பேசிட்டு இருக்கேன். நான் உன்னோட பேசுறேன்ல, உன்கிட்ட கேக்குறேன். பிரபா கேக்கட்டும். ப்ளீஸ் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஒரு நிமிஷம் டாக்டர் நீ ரொம்ப irresponsible-ஆ மாறிட்டேன்னு சொல்றாரு. உன்னை நீ மாத்திக்கணும்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் இருக்க கூடாதா? ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். த்ரிஷாவை நல்லா பாத்துக்கணும். ஏன்னா நீ அப்பாவாக போற. பிரக்யா அதெல்லாம் ஓகே. ஆனா நான் பிரக்யா பிரக்யா, நீ ஏன் அவனை திட்டுற? அவன் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு இன்னுமா புரியல? த்ரிஷா அம்மா ஆக போறா. அப்ப இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு முதல்ல ஆராயணும். உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? நீங்க பெரியப்பா ஆக போறீங்க. அது ஏன்னா பிரபா நான் சொல்ற வேலையை தான் செஞ்சான். இதுல அவன் தப்பு எதுவுமே இல்ல. அவன் பாவம் இல்ல. இருங்க, அது இருமா வந்து பிரக்யா, இரு. நம்ம வீட்ல இப்போ பண்டி ஆர் பப்ளின்னு 2 பசங்க இருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு இன்னொரு அழகான சின்னதா ஒரு குழந்தை வரப்போகுது. அந்த குழந்தைக்கு பிரபாதா அப்பா. அப்புறம் நீ அந்த குழந்தைக்கு பெரியப்பா. ஆமா, இத கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். இனிமே த்ரிஷா எது சொன்னாலும் பிரபா பேசாம செஞ்சே ஆகணும். ஆனா இது தப்பு தானே? ஆ? பின்ன இவன் என்னை விட சின்னவன். நமக்கு அப்புறம் தான் இவனுக்கு கல்யாணமே ஆச்சு. குழந்தைய மட்டும் எப்படி இவன் முன்னாடி பெத்துக்கலாம்? நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் மணி. என்ன மறுபடியும் நீ கொள்ளுப்பாட்டி ஆக்குறதுக்கு தேங்க்யூ வெரி மச் த்ரிஷா. என்ன நீ கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உனக்கு? உன்னை விட சின்னவன் தானே இவன். அதுக்கு நான் என்ன பண்றது? என்னோட சின்ன பேரன் என்ன கொள்ளுப்பாட்டி ஆக்கிட்டான். பாட்டி, அது பிரபா இவ்ளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கான். கண்டிப்பா நாம இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அது அக்கா, அதானே இப்ப பார்ட்டிக்கு என்ன அவசியம்? ஐ மீன் மோரோவர் அக்கா, இந்த விஷயத்தை பத்தி 3 மாசம் யாரும் பேச வேணாம்னு சொல்வாங்கல்ல. அவ்வளவுதானே. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வர எல்லார்கிட்டயும் இது என்னோட ரிலீஸ் பார்ட்டின்னு சொல்லலாம். ஆமா, பார்ட்டி கண்டிப்பா வச்சாகணும். அபி தனியா வரல. அபி அவன் கூட பிரபாவோட குழந்தைங்களை கூட்டிட்டுல வந்திருக்கான். கண்டிப்பா பார்ட்டி வேணும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடுறது? ஏன்னா நான் சாரிலையும் அழகா இருப்பேன், சுடிதார்லயும் அழகா இருப்பேன். இல்ல, நீ அந்த கிச்சன் ட்ரெஸ்ல அழகா இருப்ப. சோ நீ அதைய போட்டுக்கிட்டு அங்கேயே இரு. ஆனா அக்கா, அது வந்து நீ உங்க அக்கா சொன்னா கேட்க மாட்டியா? ஆலியா, நீ இப்ப ஃபீல் பண்றத நான் ஆல்ரெடி ஃபீல் பண்ணிருக்கேன். பிரபா த்ரிஷா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ இப்படி அழறது ஆப்வியஸ் தான். அது நிச்சயமா ரொம்ப வலிக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தனு. ஒன்னால மட்டும் இல்ல, இந்த நேரத்துல யாராலையும் என்னோட ஃபீலிங்க புரிஞ்சுக்க முடியாது. பிரபா இன்னொருத்திய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட இன்னைக்கே அவ ஒரு குழந்தைக்கு தாயாக போறா. நான் பிரபாவை எந்த அளவுக்கு லவ் பண்ண? ஆரம்பத்துல பிரபா அந்த அம்மாவை லவ் பண்ணா, அதுக்கப்புறம் இந்த த்ரிஷாவை லவ் பண்ணா. இன்னைக்கு அவ இவனோட குழந்தைக்கு அம்மா ஆக போறா. அப்புறம் அந்த குழந்தை மட்டும் வந்துருச்சுன்னா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த லவ் இன்னும் அதிகமாயிடும் தானு. யாராலையும் என்ன புரிஞ்சுக்க முடியாது. இந்த நேரத்துல என் மனநிலை எப்படி இருக்கும், நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏதாவது செஞ்சு என் பிரபாவை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் தானு. இந்த மனசு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேக்னெட். அது உறவுகளை தான் பக்கம் இழுத்துக்கும், புது உறவுகளை ஏற்படுத்தும். ஆனா நான் என்னைக்கு அதை யூஸ் பண்ணதே இல்ல. லவ் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியாது தனு. எங்க மனச வைக்கணுமோ அங்க என் மூளையை நான் வச்சேன். பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருந்ததுனால பிரபாங்கிற ஒரு பொக்கிஷத்தை நான் என் லைஃப்ல இழந்துட்டேன். இப்ப அப்படியே கத்தி கதறி அழணும் போல இருக்கு. ஆனா எனக்கு அழுக கூட வர மாட்டேங்குது. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு தனு. எதுவும் பேசாத தனு, நீ எதுவும் பேசாத. பொய்யான நம்பிக்கை ஆறுதலையும் எனக்கு கொடுக்காது.
நீ அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததை நான் பார்த்திருக்கேன் தனு. அண்ட் ட்ரஸ்ட் மீ as a friend it hurts. நீ எந்த வாழ்க்கையை வாழ்ந்தியோ அந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்பல தனு. ஐ ஹேட். ஓகே, அப்படின்னா நாம அழறதுனால எந்த ஒரு மாற்றமும் வராதுன்னா நாம அழுது என்ன யூஸ்? பொய்யாவது நம்ம ஃபேஸ்ல ஸ்மைல் இருக்கணும் இல்லையா? ஓகே, இப்ப ஸ்மைல் பண்ணு. ஈவினிங் பார்ட்டி இருக்கு, உன்னோட மூட நீயே சேஞ்ச் பண்ணிக்கோ. விடுங்க, வா. நான் தான் சொல்றேன்ல, என்ன விடுங்க. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். எல்லாரையும் கொன்னுடுவேன். பிடிக்காம போ. இங்கே உக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உன்னை பெரிய ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா கத்தாம உக்காரு, புரிஞ்சுதா? ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள் நீ என்கிட்ட இப்படி பேசுறியா? நான் யார் தெரியுமா? இங்க கிரிமினல்ஸ் மட்டும் தான் வருவாங்க. பக்தர்கள்லாம் வரதுக்கு இது ஒன்னும் கோயில் கிடையாது. வாயை மூடிக்கிட்டு உக்காரு. சத்தம் போடாம சும்மா இரு. பிரக்யா, அபிஷேக், உன்னை நான் விடவே மாட்டேன். அபிஷேக், உன்னையும் தான். உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன். எல்லாரையும் கொன்னுடுவேன்.